ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனுக்கான நான் அட்டானமஸ் ப்ரோக்ராமுக்கான அகாடமிக் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யூஜி, பிஜி, தென் பிஆர்க், எம்ஆர்க் எல்லாருக்குமே உங்களோட அகாடமிக் ஷெடியூல் வந்து தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான அகாடமிக் ஷெடியூல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இவங்களா அஃபிலியேட்டட் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கான அகாடமிக் ஷெடியூல் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் நான் அட்டானமஸ்க்கான அகாடமிக் ஷெடியூல் யூஜி, அதாவது ஈவன் செமஸ்டர் 2024-25க்கான ஈவன் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரிலேருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு போகுது. இதில் உங்களுக்கு பிடெக்கில் ஃபுல் டைம் ஓகேங்களா ப்ரோக்ராமில் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ஓகேங்களா செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து உங்களுக்கு February 21 வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு May 30 வந்து லாஸ்ட் டேட்டு, லாஸ்ட் ஒர்க்கிங் டே. தென் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் இயருக்கு வந்து ஜூன் 2 வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தென் அதே மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 4 வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. தென் அதே மாதிரி பிடெக் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 February உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்குது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 5 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. தென் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 11 வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சாட்டர்டேஸ் எந்தெந்த சாட்டர்டேஸில் ஒர்க்கிங் டே அதுக்கான ஆர்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. தென் இன்டர்னல் அசஸ்மெண்ட் 2 என்ட்ரி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 21 April 7 வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. தென் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 8 தென் May 30 வரைக்கும் உங்களுக்கு வந்து செகண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் இயருக்கு, அதாவது செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 26 ஆரம்பிச்சு உங்களுக்கு April 15 வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியும். தென் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 16 இருந்து உங்களுக்கு June 5 வரைக்கும் செகண்ட் என்ட்ரி இருக்கும். அதன் டெஸ்ட் பீரியட் எந்தெந்த வீடியோவில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். தென் ரிவ்யூ ஓகேங்களா, ப்ராஜெக்ட் ஒர்க், அதாவது 8th செமஸ்டரில் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, செகண்ட் ரிவ்யூ, தேர்ட் ரிவ்யூ எந்தெந்த டேட்ஸில் கண்டக்ட் பண்ணோம் அதுக்கான டேட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிக்கான வெக்கேஷன்ஸ் டேட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஓகேங்களா ரியோப்பன் ஓகேங்களா எப்போன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு August 4 வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து உங்களுக்கு ரியோப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜி ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அகாடமிக் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராம் ஓகேங்களா. பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நான் அட்டானமஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்இ எம்டெக் ஓகேங்களா. எம்இ எம்டெக் 4th செமஸ்டர். Then MCA, MBA full time and part time 4th semester and 6th semester. Then MBA integrated courses 10th semester. Then அதே மாதிரி ME MTech MCA உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர். தென் MBA பார்ட் டைம் செகண்ட் அண்ட் 4th செமஸ்டர். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 February வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே உங்களுக்கு May 30 வந்து லாஸ்ட் டேட்டு. தென் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 2 உங்களுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்குது. சில ப்ரோக்ராம்ஸ் வந்து June 4 உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் ஆரம்பிக்குது. தென் அதே மாதிரி 2 என்ட்ரி போர்ட்டல் என்ட்ரி உங்களுக்கு பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 21 February 21 April 7 வரைக்கும் ஃபஸ்ட் என்ட்ரியும். தென் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 8 May 30 வரைக்கும் செகண்ட் என்ட்ரி சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் 3 ரிவ்யூக்கான டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் வந்து August 4 வந்து உங்களுக்கு ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிஆர்க் அண்ட் எம்ஆர்க் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்க்கான அகாடமிக் ஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிஆர்க் 10th செமஸ்டர். தென் எம்ஆர்க் வந்து 4th செமஸ்டர். தென் பிஆர்க் வந்து செகண்டு 4th செமஸ்டர், 6th செமஸ்டர், தென் 8th செமஸ்டர். தென் எம்ஆர்க் செகண்ட் செமஸ்டர். இது எல்லாத்துக்குமே கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஓகேங்களா February 21 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேவும் பார்த்தீங்கன்னா 30 ஓகேங்களா May 30 சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து June 2. தென் ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா June 4 உங்களுக்கு ரீஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. தென் பிஆர்க்கு வந்து செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 26 வந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 5 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் 11th வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. தென் சாட்டர்டே ஆர்டர் சொல்லியிருக்காங்க. தென் அசஸ்மெண்ட் வந்து போர்ட்டல் 1 போர்ட்டல் 2 கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டூடியோ கோர்சஸ்க்கான டேட்ஸ் வந்து பீரியட் 1, பீரியட் 2, பீரியட் 3 ஓகேங்களா அதுவும் தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செமஸ்டர் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா சேம் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 4 வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அகாடமிக் ஷெடியூல் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான அகாடமிக் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து அதாவது சில ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். தென் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்கும். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.